ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டான ஒரு தயிர் வடை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னவே உளுந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிக்கிட்டோம். நல்லா ஊறினா தான் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வடை கிடைக்கும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக. தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இப்போ அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வெறும் ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரே டைரெக்ஷனில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வடை வரும். நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு கொஞ்சமாக விட்டு பார்த்துக்கிறேன். நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா ஹீட் ஆன பிறகு இந்த மாதிரி தேவையான சைஸில் எடுத்து நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு வடையாக தட்டி போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் வடை மாதிரி போடலைனா கூட குண்டு குண்டாக போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனால் இது தயிர் வடைன்றதுனால வடை மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். வடை இந்த மாதிரி தட்ட வராதவங்க போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா பூந்தி இல்லை. ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி பூந்தியும் வீட்டிலே போட்டுக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டேன், அதுக்கு இவ்வளோ வந்துருச்சு. இதையும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சூடாகட்டும். இப்போது தேவையான அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா கலந்துக்கலாம். அந்த மாதிரி கட்டி இல்லாமல் அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகா கீரி கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி துருவி எடுத்துக்கலாம். எடுத்து இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கல. கொஞ்சமாக இப்போ பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பச்சை வாசனைலாம் போகட்டும். நல்லா வதங்கினதும் தயிரில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. இப்போது அந்த சுடுதண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது லேசாக சுட்டு இருக்குது. அதில் இந்த வடையை எடுத்து போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு தண்ணி புழிஞ்சு எடுத்துருங்க. லேசாக புழிஞ்சால் போதும். ரொம்ப தண்ணி ஏறி இருக்காது. நம்ம டக்குன்னு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடுறோம். ரொம்ப நேரம் போட்டு ஊற வைக்கக்கூடாது, குழ குழன்னு ஆகிடும். இது இந்த மாதிரி போடுறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும். அதுக்காக தண்ணியிலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் தயிர் வடையை கலந்துக்க போகிறோம். இதில் தேவையான அளவுக்கு வடையை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 வடை எடுத்து வைக்கிறேன். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதில் கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாம். நம்ம போட்டு வச்சுருக்க பூந்தி நம்ம வீட்டில் தான் போடணுன்னு இல்லை, கடையிலேருந்து வாங்கி வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே லைட்டாக சர்க்கரை தூவுறேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு. அவ்வளவுதான். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.